எங்களை மாரி அடிமையாகவும் இருக்கக்கூடாது, எங்களை மாரி கொடுமையாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி கொடுமைக்கு நாங்களாம் ஆளாகக்கூடாது. எங்கன்னால நாங்கள் வாழ்க்கையை ஒரு நந்தவனமாக போச்சு எங்கள் வாழ்க்கையை. ராஜினாமா பண்ணிடலாம், என்னால் முடியலன்னாலும் அழுதலாம் இருக்கிறேன் எங்கள் சார்கிட்ட. நம்ம கௌரவமாக வாழணும், கௌரவத்தை இழந்துட்டு வாழ்கிறோம், நம்மளால முடியல, ராஜினாமா பண்ணிடலாம்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கிறேன். இதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பதவிக்கு நாங்கள் வந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் எதுக்கு வச்சாங்க? எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதே கிடையவே கிடையாது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துட்டு தான் உட்காந்துருக்கோம். ஈவன் தோ என் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் அப்படி தான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தலைவராக வந்து 2.5 வருஷமாக நான் போர்டு வைக்க முடியல. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வீடியோ கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசி நடக்கலை. ஆனால் நானாக தனித்து வச்சுக்கிறேன். இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. சுடுகாடு பிரச்சனை. கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன். மாவட்ட ஆட்சியரையும் ரெடி பண்ணி கொடுத்து போராட்டமே பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி கேட்டிருக்கேன். இந்த நாள் வரையும் வரவே இல்லை. இல்லைன்னா வந்து அந்த ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க எப்படி அடிச்சாங்களே, என்ன ஜட்டியோட விட்டு அடிச்சாங்க. நான் தனி ஒருத்தனா வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன். அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவித்தேன். நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க. வெட்டி உதைப்பான், ஷூக்காலே வெட்டி உதைப்பான், செருப்பால் வெட்டி உதைப்பான், ஒருத்தர் வீடியோ எடுப்பான். அதை இதில் வந்து கூடுதலாக நான் என்னை அடித்ததை வீடியோ எடுப்பான். வீடியோ எடுத்து அவன் பாதுகாத்து வச்சுக்கிறான். ஒரு ஆண் வர்றப்பே ஒரு பிரச்சனைனா எல்லா இடத்துலயுமே ஒடுக்கப்படுறோம். எந்த அரசு விழா நடத்தினாலும் எங்களை வந்து கூப்பிட்டது. நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, சாதி வித்தியாசம் பார்த்துக்கிட்டு வந்து எங்களை வந்து எந்த இதுக்குமே கூப்பிடுறது இல்லை. இப்போ நீங்க உங்களை மாதிரி ஒரு சிலர் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கலாம், ஆனா எத்தனையோ பேர் இன்னுமே அவங்க இதுல இறந்த தலைவர் எல்லாமே இருக்கிறாங்க. சில வவுச்சரில் சீல் செஞ்சு என்னுடைய தலைவர் சீலை செஞ்சு அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு. 2வது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு. அந்த கொடி ஏற்றும் போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க. அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு. நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல். 2013-14 இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடித்து தாக்கி 20 நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு. இந்த படத்துல அந்த நந்தன் சொல்லி ஃபர்ஸ்ட் ஒருவர் பாருங்க, அந்த கேரக்டரும் வாழ்ந்திருக்கேன். அண்ணா அடிப்பட்ட கேரக்டரும் வாழ்ந்திருக்கிறேன். அதுல முக்கால்வாசி வந்து நான் அந்த வழியை இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றது கூட யாருக்காவது தெரியணும், எந்த அதிகாரிக்காவது இது போய் சேரணும். நாங்களும் இவ்வளவு அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், எங்களால எதுவுமே வாங்க முடியல. யார் கையிலயோ போயிருது, அவங்க கிட்ட போய் அசிங்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு இப்ப கூட இந்த பேட்டி நான் அதுக்கு தான் போடுறேன். ஏதாவது ஒரு அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும். ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல. நான் போன இடம்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணா. எங்களால் அதுக்கு தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு பலம் இல்லை. ஊர்லேயும் பார்க்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும், சண்டை வாங்குறவங்ககிட்டையும் நாங்கள் பேச்சு வாங்கணும். ஒருத்தனும் எங்கள் பேரை சொல்லி என் கேஸ்ட்டை சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்கள் கூனி குறுக்கி நிற்கிறோம். நான் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணதுனாலே நான் வந்து கத்தியால குத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா என்னோட ஒரு பள்ளியை உடைச்சிருக்காங்க. என்னை எழுத்து ஒருத்தர் நான் வந்து டிகிரி முடிச்சவனு நிக்கிறேன் இல்லையா, உனக்காக நானும் டிகிரி முடிச்சவனை இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பையனை நிறுத்தினாங்க. எனக்கு பொது தொகுதியில போய் நாமினேட் பண்றேன், நீ நாமினேஷன் பொது தொகுதியில பண்ணக்கூடாதுன்னு அடிச்சாங்க. பொது தொகுதியில அதர் கேஸ்ட்காரங்க ஒரு ஓட்டு கூட போடல, ஒன்லி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இது முழுக்க வந்து இதுல வந்து குறைச்சிதான் காமிச்சிருப்பான்னு சொல்லிருப்பாங்க. இது ரியலா 100% நடக்கிறது. நான் கண் கூட பார்த்தேன். நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு வந்து என்னைக்கு சாவு வருதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமான நாள் நினைக்கக்கூடியவன். அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்.